Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. Fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு एक्चुअली நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். என்னோட ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகிட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்களை அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. அதே வரிசையில இன்னைக்கும் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள், அதாவது ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல பிகோ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து நம்ம பிகோ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிகோனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய நீங்க துப்பட்டாலாம் பாத்தீங்கன்னா அதோட எண்ட்ல வந்து இப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணி மெல்லிசா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் பிகோ. நிறைய சாரீஸ்ல எல்லாம் பிகோ பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சாரியோட எண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிகோ பண்றது. நம்ம நார்மலா மெஷின்ல ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பட்டையா இருக்கும் ஸ்டிச்சஸ். நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போடுவோம் இல்லையா. இப்போ நீங்க ரா எட்ஜ் ஃபினிஷிங் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாம மெல்லிசா வேணும், ஸ்டிச்சஸ் ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படின்ற டைம்ல நம்ம வந்து பிகோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல நம்ம வந்து பிகோ பண்ணலாம். அதுக்கும் வந்து தனியா ஒரு ஃபுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிகோ ஃபுட்டர். ஸோ இந்த ஃபுட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா அந்த நார்மல் ஃபுட்டர் மாதிரி 2 லெக் இருக்கும். பட் 2 லெக்குக்கு நடுவில் ஒரு ஃபனல் மாதிரி ஒரு ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம மெட்டீரியலை விட்டுட்டு அந்த மெட்டீரியலை வந்து அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிச் போட போறோம். ஸோ இந்த பிகோக்கு இன்னொரு நேம் வந்து ரோல்டு ஹெம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோல்டு ஹெம்மிங். இப்போ வந்து இந்த ஃபுட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிகோ பண்ண போறேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி துப்பட்டாவோட எண்டு, சாரியோட எண்டு அந்த இடத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு ரீசன் என்னன்னா அனார்கலி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியலை ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றது ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் மெஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு மெட்டீரியல் வந்து இப்படி அனார்கலினா அம்பர்லா கட் பண்ணுவோம் இல்லையா, கர்வ்டு ஸ்பேஸாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம இந்த ரோல்டு ஹெம்மிங் பிகோ வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மெஷின்லேயே வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அனார்கலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்வ் மாதிரி போட்டு கட் பண்ணுவோம், யூ கட் மாதிரி கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நம்மளால அது மெஷினில் வச்சு நார்மலாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து சரியாக வராது, ஒரு மாதிரி சுருக்கமாக வரும் இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து இந்த பிகோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக மெஷினில் நூல் போடுறது எல்லாமே பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டர் வந்து பிகோ ஃபுட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3, 4, இந்த 7 அந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஓவர்லாக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே தான், சேம் தான். நான் வந்து நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்றனால அந்த நம்பர் 3 நம்ம செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த ஸ்டிச்சோட லென்த் விட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படின்னா அந்த விட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சரியாக செட் ஆகலை, இது வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் விட்டு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்டிச் இந்த வீலை மூவ் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வித் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நம்பர் 3 ஸ்டிச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3, வித் வந்து 2.5 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சுக்கு போடுற அதே சேம் வித் லென்த் தான் எடுத்திருக்கேன். போட்டு பார்த்துட்டு ஓகேனா கன்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுட்டர் தூக்கிட்டு லைட்டாக மெட்டீரியல் உள்ளே வச்சுக்கணும். நிறைய பெரிய ஃபோல்டாக பண்ணக்கூடாது, சின்ன ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்டுருக்கேன். அந்த ராட் மாதிரி இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே அந்த மெட்டீரியலை விட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காலில் ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி வேகமாக மெஷினை ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் நம்பர் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து கரெக்டாக இதில் மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ ஒரு 2-3 ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இன்னும் அடுத்து நீங்கள் அனார்கலி ட்ரெஸ்லாம் பண்ணும்போது இதில் பிகோ பண்ணணும். ஒரு 2-3 ஸ்டிச்சு இந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டர் மூவ் ஆகுற வரலும் கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் வந்து சரியாக வராது. ஸோ அது வரலும் கையிலேயே மூவ் பண்ணிக்கணும்.
இந்த மெட்டீரியல் இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடு இந்த ஃபுட்டருக்கு வெளியில வரக்கூடாது, கரெக்டா உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு இந்த மெட்டீரியல் வந்து இந்த ஃபுட்டருக்கு வெளியில வரலும் கரெக்டாக ஸ்டிச் விழுகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபுட்டர் தூக்கிட்டு ஸ்டிச் எப்படி விழுந்திருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸ்டிச் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுட்டர் இறக்கி விட்டேன். இந்த மெட்டீரியலை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கையில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நம்ம வந்து மெதுவாக மிஷின் ரன் பண்ணலாம். இந்த மிஷின் ரன் பண்ணும்போது பாருங்க, இந்த மெட்டீரியல் வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே உள்ள விடணும். இது நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வராது. சரியா? நம்ம வந்து இதை ரொம்ப வந்து மெனக்கெட்டு இதை ஃபோல்டு பண்ணி உள்ள விடணும்னு அவசியம் இல்லை. அதுவே வந்து மூவ் பண்ணிக்கும். அதுவே வந்து அந்த மெட்டீரியலை ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து அந்த பிக்கோ பண்ணிடும். ஸோ இது வந்து நான் அந்த விட்டு வந்து நெருக்கமாக வச்சுருக்கேன். விட்டு வந்து 2.5 வச்சுருக்கேன். இந்த விட்டு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2.5க்கு பதிலாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டிச் வந்து தள்ளி வரும். இந்த எண்டிலெலாம் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி உள்ளே விடணும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ரோல்டு ஹெம்மிங் ஆர் பிக்கோ. யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நீங்களும் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.